தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாதான் கண்மான யூடியூப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவராய் இயேசு நாமத்திலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க. கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 86 நாம் தியானிக்க போகிறோம். இந்த 86ஆம் சங்கீதத்துல மொத்தம் 17 வசனங்கள் இருக்கிறது. இது தாவீதின் விண்ணப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது முதிர் வயதில் எழுதின சங்கீதம் என்று சொல்லுகிறார்கள். இந்த சங்கீதத்தை 1 முதல் 4, 6, 7 வசனங்கள் நெருக்கத்திலே தாவீதின் ஜெபம் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக சங்கீதம் 86, அதாவது 8 முதல் 10, 13, 15 வசனங்கள் தேவனை குறித்த தாவீதின் உயர்ந்த எண்ணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 5, 8 முதல் 10, 13, 15 தேவனை குறித்த தாவீதின் உயர்ந்த எண்ணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக சங்கீதம் 11 முதல் 17 தேவனுடைய வழிநடத்துதலுக்காக தாவீதின் ஜெபம் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, முதலாவது பார்க்கும்போது தாவீது சொல்கிறார் 1ஆம் வசனத்துல, கர்த்தாவே உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும், நான் சிறுமையும் எளிமையுமானவன். நான் சிறுமையும் எளிமையுமானவன். தாவீது உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும்போது அவன் சொல்லுகிறான், நான் சிறுமையும் எளிமையுமானவன். எவ்வளவு ஒரு தாழ்மையான பேச்சு பாருங்க. உயர்வுகள் வரும்போது நம்மை மேன்மை பாராட்டக்கூடாது. நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்த வேண்டும். பிரியமானவர்களே, தாவீது சொன்னார், நான் சிறுமையும் எளிமையுமானவன். அது மாத்திரமல்ல, 2ஆம் வசனத்துல, என் ஆத்துமாவை காத்தருளும், நான் பக்தியுள்ளவன், என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன், உமது அடியேனை நீ ரட்சியும். நான் பக்தியுள்ளவன். ஒருவேளை நாம் நினைக்கலாம், இந்தியா தேசத்தில் உள்ள ஜனங்கள் தான் பக்தியுள்ளவர்கள் என்று இல்லை. வேதத்திலே தாவீதே சொல்லி இருக்கிறார், நான் பக்தியுள்ளவன் என்று சொல்லி இருக்கிறார். நம்முடைய முற்பிதாக்கள் கர்த்தரை பக்தியாய் சேவித்தார்கள். ஆகவே இன்றைக்கு நாம் ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அவர் சொல்கிறார், நான் பக்தியுள்ளவன். நாம சொல்ல முடியுமா இன்னைக்கு நாம் பக்தியுள்ளவன் என்று சொல்லி? பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நான் சொல்ல முடியுமா பக்தியுள்ளவன் என்று சொல்லி? 4வது வசனத்துல, உமது அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும், ஆண்டவரை உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். ஆத்துமா என்று சொல்லப்படுகின்ற பொழுது அறிவு, உணர்ச்சி, சித்தம், இந்த மூன்றும் இணைந்ததுதான் ஆத்துமா. அறிவு, உணர்ச்சி, சித்தம், இந்த மூன்றும் இணைந்ததுதான் ஆத்துமா. இன்றைக்கு நம்முடைய ஆத்துமாவுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? வேதம் சொல்கிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் ஜெபிக்கிறார், அடியேனுடைய ஆத்மாவை மகிழ்ச்சியாக்கும். நம்முடைய ஆத்மா இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறதா? சந்தோஷமா இருக்கிறதா? அடுத்தபடியாக அவர் சொல்லுகிறார் 6ஆம் வசனத்துல, கர்த்தாவே என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். இன்றைக்கு ஜெபிக்கிற வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை, உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி? தாவீது சொல்கிறார், என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து. இன்னைக்கு நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தனிப்பட்ட நேரம் ஆண்டவருடைய நேரத்தை செலவிடுகிறோமா? யோசித்து பாருங்க. 6ஆம் வசனத்துல, 7ஆம் வசனத்துல, நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி, உம்மை மாத்திரம் நோக்குவேன். இந்த உலகத்துல வேற யாரையும் நோக்க மாட்டேன், உம்மை நோக்கி பார்க்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பாடுகள் நேரத்திலே ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். வசனம் 10ஆம் வசனத்திலே, தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர், நீர் ஒருவரே தேவன். மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவரும் நம்முடைய தேவன். நம்முடைய வாழ்க்கையில எடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அதிசயம் தான் செய்யறார், ஒவ்வொரு நாளும் அற்புதம் செய்யறார். 11ஆம் வசனத்துல, கர்த்தாவே உமது வழி எனக்கு போதியும். உமது வழி, நம்முடைய வழி, மனுஷனுடைய வழிகள் அது மரணத்திற்கு நேராக கொண்டு போய்விடும்.
மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழி எதுவோ அது மரணத்துக்கு நேராக கொண்டு போகும். ஆண்டவருடைய வழியில் நடக்கும்போது, கர்த்தாவே உமது வழியே எனக்கு போதியும். 16ஆம் வசனத்துல, என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், உமது வல்லமை உமது அடியனுக்கு அருளி உமது அடியானின் குமாரனை ரட்சியும். என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். அவர் சொல்றாரு, முதல்ல சொன்னாரு, என்ன சொன்னாரு? உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அடுத்தால சொல்றாரு, என்மேல் நோக்கமாயிரும். கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிற என் பகைஞருக்கு என்று வெட்கப்படும்படி எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தார். நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதே என் பகைஞர் கண்டு. ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு துணை செய்வார். எனக்கு துணை இல்லையே, தனிமையா இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் நிச்சயமா இருக்கிறேன். ஜபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கிடப்பிலே ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட். காட் பிளஸ் யூ.